வில்லுப்பாட்டாக வாசல் ஆன்மீக பணியக அங்கத்தவர்கள் இதோ உங்கள் முன் மாதவ மரிபாலன் குடிலில் பிறந்தாரே. நாம் இறை வணக்கத்தோட இந்த வில்லுப்பாட்டை ஆரம்பிப்போமா? ஆதியாய் அந்தமாகி சோதியாய் பிளம்புமாகி நீதியாய் நிமலமாக நிற்குமம் தேவா போற்றி. ஆதிவல் வினையை நீக்க ஆதாமின் சாபம் போக்க மேதினி நலமே ஓங்க செய்த நற்றேவா போற்றி. ஓதியும் பதமே போற்றி பணிந்துமே நின்றோம் போற்றி. ஆசிகள் நல்கியம்மை அனைத்திடும் தேவா போற்றி. சபையோர் எல்லோருக்கும் எங்கள் பொன்னான வணக்கம். அப்படியே எங்க வணக்கத்தையும் ஏத்துக்கோங்க. குருவே, பொன்னான வணக்கம் என்று சொன்னீங்களே, பொன்னை எங்களுக்கு தந்துட்டு வணக்கத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுங்க. குருவே, அது உங்ககிட்ட நாங்க ஒரு நாளும் பொன்னை பார்த்ததே இல்லையே. ரகசியமா எனக்கு மட்டும் சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். உண்ட புத்தி உன்னை விட்டு போகாது. அட மண்டுகளா, நான் ஏதோ பொன்னான வணக்கம் என்று சொல்ல போய் உங்ககிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. பாத்தியா பாத்தியா, நம்ம குரு வசமா மாட்டிக்கிட்டார். அடசே, உங்க புத்தி இப்படியா போகணும்? எனக்கு நல்லா வந்து வாச்சிங்க. நாங்க இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கிறோம்ன்றாவது உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா நாங்க ஏன் உங்ககிட்ட சேர போறோம்? அட போடா, அது தெரியாமலா இருக்கிற. பாலன் இயேசுவை தேவதாயாரும் சூசியப்பரும் இங்கே கூட்டி வர போறாங்களா? அத பார்க்கத்தான் நாங்களும் இருக்கிற எல்லாரும் வந்திருக்கிறோம். பலே பலே, நீ இந்த அளவுக்காவது புரிஞ்சு வச்சிருக்கிறியே. அவங்க இப்ப இங்க வரமாட்டாங்க. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த நிகழ்வை பற்றி சொல்லத்தான் நாங்க இங்கு கூடி வந்திருக்கிறோம். இது எனக்கு முன்னமே தெரியும், ஆனா நான் சொல்லல. குருவே, எங்களுக்கு இத கேட்க ஆசையா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. பொடு தந்தனத்துவம் என்று சொல்லி வில்லினில் பாடவே ஒன்றாக கூடி வந்தோ. அருள் பாலக இயேசுவின் பிறப்பு மகாதையை பண்போடு பாட வந்தோ. பொடு தந்தனத்துவம் என்று சொல்லி வில்லினில் பாடவே ஒன்றாக கூடி வந்தோ. அருள் பாலக இயேசுவின் பிறப்பு மகாதையை பண்போடு பாட வந்தோ. மத்தாள மேளங்கள் கல்லறிகள் முழங்க மாதவன் பாதையினை. மத்தாள மேளங்கள் சல்லரிகள் முழங்க மாதவன் காதையினை ஒத்தோத வந்திங்கு பாவெடுத்தோம் சிந்தை மகிழ்ந்திட கேட்டிடுவி. ஒத்தோத வந்திங்கு பாவெடுத்தோம் சிந்தை மகிழ்ந்திட கேட்டிடுவி. வந்திங்கு இருந்திட்ட யாவருக்கும் எங்கள் வணக்கமும் வாழ்த்தும் தந்தோ. நல்லார்வம் காட்டி குற்றம் பொறுத்தே இந்த நிகழ்வினை பார்த்தருளும். பொடு சந்தனத்தம் என்று சொல்லி வில்லினில் பாடவே ஒன்றாக கூடி வந்தோ. அருள் பாலக இயேசுவின் பிறப்பு மகாதையை பண்போடு பாட வந்தோம். இப்படியா
மாபெரும் அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது. குருவே, 7 அதிசயங்களில் இதுவும் ஒன்றா? அல்ல அல்ல, இது ஒரு தனிப்பட்ட மாபெரும் பேர் அதிசயம். குருவே, அது எந்த நாட்டில இருக்குன்னு சொன்னீங்கன்னா பிக்னிக்கு போய் நாங்கள் எல்லாம் அதை பார்த்துடலாம். அட மண்டலா, அது மண்ணை கடந்து விண்ணிலே நடந்த பேர் அதிசயம். குருவே, அது இன்னும் ஈஸியாச்சே. அமெரிக்கா விடுற ராக்கெட்டில் ஏறி குந்திட்டா அங்கே போயிடலாம் இல்ல? அங்க எந்த ராக்கெட்டிலேயும் போக முடியாது. அதனாலதான் அந்த இறைவன் விண்ணை விட்டு மண்ணில் மோடு மனிதனாக வாழ வந்தார். குருவே, அவர் என்ன பறக்கந்தட்டிலா வந்தார்? வேறு கோலங்களில் இருக்கிறவங்களை எல்லாம் அப்படித்தான் இங்கே வந்துட்டு போறாங்களாம். இறைவனும் அப்படித்தான் வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். அதுதான் இல்லை. விண்ணிலிருந்து அந்த தேவன் நினைத்திருந்தால் எத்தனையோ அற்புதமான வழிகளில் உலகிற்கு வந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இயற்கைக்கு ஒவ்வாத முறையில் மண்ணிற்கு வரவில்லை. அப்ப எப்படித்தான் வந்தார் குருவே? சொல்லுறன் கேளுங்க. சொல்லுங்க. தேவனாயிருந்தும் அவர் மேன்மையொன்றும் பார்க்கவில்லை. தாழ்மை என்னும் கோலம் கொண்டார். தரித்திரனாய் பூவில் வந்தார். தரித்திரனாய் பூவில் வந்தார். தேவனாயிருந்தும் அவர் மேன்மையொன்றும் பார்க்கவில்லை. தாழ்மை என்னும் கோலம் கொண்டார். தரித்திரனாய் பூவில் வந்தார். தரித்திரனாய் பூவில் வந்தார். பாவம் தவிர அனைத்திலுமே மனிதனாக உருவெடுத்தார். பாவம் தவிர அனைத்திலுமே மனிதனாக உருவெடுத்தார். பாவியங்கள் வாழ்வில் அவர் பங்காளியாக வந்தார். சிலுவை மரணம் மட்டும் தம்மை தாழ்த்தி அவர் பணிகள் செய்தார். சிலுவை மரணம் மட்டும் அவர் தாழ்த்தி அவர் பணிகள் செய்தார். குலவும் மாந்தரங்களது குற்றம் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். குலவும் மாந்தரங்களது குற்றம் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அப்படியா குருவே? விண்ணகத்தில மேலான கடவுள் எதற்காக இந்த லோகத்திற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வரணும்? இது ராக்கெட்டில் வாரதை விட கஷ்டமான பயணம் போல் இருக்கு. குருவே, எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. கண்ணதாசன் என்ற கவிஞன் ஒரு பாட்டு பாடினதாக ஞாபகம். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலிச்சு வேதனையில் வாட வேண்டும் என்று. குருவே, அப்ப இவரும் ஏதோ காதல் பிரச்சனையால் தான் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்திருக்கிறார் போல கிடக்கு. சரியா சொன்னீங்களடா, மகா ஞானிகள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிய கட்டாயம் பொன்னாட போத்த வேணும். குருவே, நான் தான் சொன்னான். அப்ப நீங்கள் எனக்குத்தானே பொன்னாட போத்தணும். கடவுளுக்கு ஏதோ காதல் பிரச்சனை என்று என்றீர்களே, அது முற்றிலும் சரி. குருவே, அவர் யார காதலிச்சாரு? அவர் காதலிச்சவர் அவளை விட்டுட்டு போயிட்டாளா? சீடர்களே, சொல்லுறன் கேளுங்க. அவர் மனிதர்களாகிய எங்களைத்தான் காதலிச்சாரு. நாங்கள் எல்லோரும் தான் அவரை ஏமாத்திட்டோம். அது எப்படி குருவே? எனக்கு விளங்கலையே. அகிலத்தை படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் சிறப்பாய் படைத்தாரே. அகிலத்தை படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் சிறப்பாய் படைத்தாரே. அகிலத்தை படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் சிறப்பாய் படைத்தாரே. வான பூமியும் படைத்தாரே. சூரிய சந்திரன் படைத்தாரே. வானம் பூமியும் படைத்தாரே. சூரிய சந்திரன் படைத்தாரே. வண்ண வண்ண மலர்கள் என்ன என்ன இனிக்கும் மலர்
படைத்தார். இந்த உலகையும் அதில் உள்ள அனைத்தையும் அவர் அவன் மேல் கொண்ட அன்பால் அவனுக்கு ஆக்கி அளித்தார். சிங்கார வனத்திலே அவனை சிறப்பாக வைத்தார். அதுதான் குருவே, கடவுள் மனிதரை காதலிச்சதாக சொன்னீங்களே. ஆமா ஆமா, உண்மையாகவே இறைவன் மனிதன் மேல் கொண்ட பேரன்பை சொரிந்தார். இந்த உலகும் அதில் உள்ள அனைத்தும் அவர் அன்பின் அடையாளங்கள். ஆனால் மனிதர் அவரை ஏமாற்றி விட்டார். குருவே, இதுதானே மனுஷன் புத்தி. எத்தனையோ பொம்பளைங்களை ஆம்பளைகளை ஏமாத்தினாங்க. அவங்க என்னடாண்டா தாடிய வளர்த்துக்கிட்டு தேவதாசன் மாதிரி அவளையே நினைச்சுருகிக்கிறாங்க. குருவே, அப்ப கடவுளும் தாடி வளர்த்துக்கிட்டாரா? அட, அதுதானே கடவுளை பெரிய தாடியோட படம் வரைஞ்சிருக்கிறாங்க. அப்படித்தான். அட 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 அதுதான் கடவுளை பெரிய தாடியோட படம் வரைஞ்சிருக்காங்க. இப்பத்தான் கடவுள் ஏன் தாடியோட இருக்கிறாருன்னு எனக்கு விளங்குது. அது சரி, ஏதோ ஏமாத்தினதான் ஏமாத்தினாங்க. இவ்வளவு எல்லாம் கடவுளிடமிருந்து புடுங்கிக்கிட்டா ஏமாத்தினாங்க. அட மண்டு, இன்றைக்கு என்ன நடக்குது? நீதான் என்ற தெய்வம் என்பாங்க, அவங்களும் நல்லா கொடுப்பாங்க, பின்னாடி வேற யாரோடைய ஓடி போயிடுவாங்க. அப்படித்தான் இந்த மனுக்குலமும் ஆண்டவரிடமிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவரை மறந்து வாழுறாங்க. ஆதாமும் மேவாளும் கடவுளை மறந்து பாவிகளானாங்க. அவரது அன்பு கட்டளைகளை மறந்து அவரை விட்டு அகன்றாங்க. அதனால கடவுள் அவரை சபிச்சுட்டாரு. என்னண்டு குருவே, கல்லாவா மண்ணாவா? அப்படியெல்லாம் இல்லை. அவர்களை சிங்கார தோட்டத்திலிருந்து துரத்தி அவர்களுக்கு கொடுத்திருந்த சிறப்பான கொடிகளை எல்லாம் புடுங்கிட்டார். அப்ப குருவே, அவங்கள் அப்படியே விட்டு விட்டாரா? அதுதான் இல்லை. தகப்பன் தன் பிள்ளை செய்த குற்றத்துக்காக தண்டித்தாலும் அப்படியே விட்டு விடுகிறாரா? இல்லையே. அடிக்கிற கைதானே அணைக்கும். அதை விட மேலாக கருணையுள்ளவர் அன்பு கடவுளே, காக்கும் கருணையும் என்றும் உள்ளதே. பாவி அடைவது அவர் விருப்பமில்லையே. மேவி அணைக்கிறார், திருந்த அழைக்கிறார். தாய் மறந்தாலும் நான் மறவேனே என்று எம்மிலே கருணை கொள்கிறார். அப்படிப்பட்ட பேரன்பு கொண்ட இறைவன் பாவத்திலே விழுந்த மனிதனை அப்படியே விட்டுவிடவில்லை. உங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று வாக்களிக்கிறார். அந்த மீட்பரின் வருகைக்காக மனுக்குலம்